நீலகிரி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் பெய்து வரும் மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. அதே சமயம் இந்த மழையால் காய்கறி பயிர்களுக்கு தேவையான தண்ணீர் கிடைத்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதனிடையே தென்காசி மாவட்டம் செங்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. தமிழ்நாட்டில் இன்று 2 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் பிற பகுதிகளில் மிதமான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 2 நாட்கள் இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மாலை அல்லது இரவு நேரங்களில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் பெய்த கனமழையால் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. சென்னை புறநகர் பகுதியில் பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் சென்னைக்கு வருகை தந்த மற்றும் புறப்பட்ட விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்தன. டெல்லியில் கனமழை காரணமாக பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. தலைநகரின் பல்வேறு மாவட்டங்களுக்கு வானிலை மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை இயல்பை விட 23% குறைவாக பெய்திருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜூன் மாதம் முதல் ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரை 1671 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்க வேண்டும். ஆனால் இந்த ஆண்டு 1278 மில்லிமீட்டர் மழை மட்டுமே பெய்திருக்கிறது. குறிப்பாக வயநாடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 51%, இடுக்கியில் 45% மழை குறைவாக பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் ஆகஸ்ட் 23 வரை 12,498 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அனைத்து மாவட்ட சுகாதார அலுவலர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் சென்னை, கோவை, காஞ்சிபுரம், ஈரோடு, திருவள்ளூர், தென்காசி ஆகிய மாவட்டங்களில் டெங்கு பாதிப்பு அதிகமாக உள்ளதாக தெரிவித்தார். சாலையில் நடப்பது மனித வாழ்வின் இன்றியமையாத அடிப்படை உரிமை என்று உச்சநீதிமன்றம் அதிரடியாக தெரிவித்துள்ளது. நீதிபதிகள் PS நரசிம்மா, அலோக் ஆராதே அமர்வு ஆக்கிரமிப்பற்ற பாதுகாப்பான நடைபாதைகளை அமைப்பது அனைத்து அரசுகளின் கடமை என்று தெரிவித்துள்ளது. நடைபாதையில் நடப்பது அரசமைப்பு சட்டம் வழங்கிய அடிப்படை உரிமை என்றும் வாகனங்களை விட பாதசாரிகளுக்கே முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்றும் திட்டவட்டமாக வலியுறுத்தியுள்ளது. திமுக ஆட்சி காலத்தில் லஞ்சம் கொடுத்ததாக சட்டமன்றத்தில் குற்றச்சாட்டை முன்வைத்த அமைச்சர் மரிய வில்சனை திமுக முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் விமர்சித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மரிய வில்சன் மீது லஞ்ச ஒழிப்பு துறையில் புகார் அளிக்க உள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிப்பு வெளியிட விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை செப்டம்பர் 8ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அனைத்து வாதங்களையும் கேட்டிருந்த நீதிபதிகள் விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். சென்னை கொளத்தூர் தொகுதியில் தாவேகவின் VS பாபு வெற்றி பெற்றதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான MK ஸ்டாலின் வழக்கு தொடர்ந்துள்ளார். இதுகுறித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் 6 வாக்குச்சாவடிகளில் ஒப்புகைச் சீட்டுகளை ஒப்பிட்டு பார்த்ததில் பல முறைகேடுகள் நடைபெற்றிருப்பது தெரியவந்துள்ளதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. லட்சக்கணக்கான மக்கள் செய்த தவறு கோடிக்கணக்கான மக்களை துன்புறுத்திக் கொண்டிருப்பதாக திமுக தலைவர் MK ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். கலைஞர் தொலைக்காட்சி நிர்வாக இயக்குநர் அமிர்தம் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் தாவேக அரசு மீதான இந்த விமர்சனத்தை முன்வைத்தார். தஞ்சாவூர் காவிரிப்படுகை கிராமங்களில் மணல் குவாரிக்கு அனுமதி வழங்கக்கூடாது என மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனு நீதிபதிகள் CV கார்த்திகேயன், சக்திவேல் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தபோது ஆஜரான அரசு வழக்கறிஞர் மனுதாரர் குறிப்பிட்ட பகுதிகளில் லாரிகளில் 2,65,000 கனஅடி மீட்டருக்கும் அதிகமாகவும் மாட்டு வண்டிகளில் 914 கனமீட்டருக்கு அதிகமாகவும் மணல் அள்ளப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.
காவிரி நீர் திறப்பு தொடர்பான வழக்கில் விகிதாச்சார அடிப்படையில் நீரை திறக்க கோரி காவிரி மேலாண்மை ஆணையத்தை அணுகுமாறு தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. ஆணையம் பரிசீலிக்க தவறினால் மீண்டும் நீதிமன்றத்தை அணுகலாம் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் காலியாக உள்ள 38 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ இடங்களை மீண்டும் மாநில அரசிடம் ஒப்படைப்பது குறித்து ஒரு வாரத்துக்குள் முடிவெடுக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதி BS நரசிம்மா தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தமிழகம் வழங்கிய 151 இடங்களில் 113 இடங்கள் நிரம்பிவிட்டதாக மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினோடு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார். மாஸ்கோவில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் இருதரப்பு உறவுகள், சர்வதேச அரசியல் நிலவரங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து விவாதித்ததாக தெரிகிறது. அடுத்த மாதம் 12, 13ஆம் தேதிகளில் டெல்லியில் நடைபெறும் பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்க புட்டின் வருகை தரவுள்ளார். வெங்காய விலை உயர்வை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக மகாராஷ்டிராவின் நாசிக்கிலிருந்து சிறப்பு ரயில்கள் மூலம் வெங்காயத்தை முக்கிய நகரங்களுக்கு அனுப்பும் கந்தா எக்ஸ்பிரஸ் திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியிருக்கிறது. முதற்கட்டமாக சென்னை, மதுரை, டெல்லி, எர்ணாகுளம், கவுகாத்தி ஆகிய 5 நகரங்களுக்கு வெங்காயம் அனுப்பப்படுகிறது. கோதுமை மற்றும் அதனோடு தொடர்புடைய பொருட்களின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை மத்திய அரசு உடனடியாக நீக்கியுள்ளது. இந்த மாற்றம் பியூரம் கோதுமை மற்றும் சாதாரண கோதுமை ஆகிய 2 வகைகளுக்கும் பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மைதா, ரவை, முழு கோதுமை மாவு மற்றும் ரிசல்டன்ட் ஆட்டா ஆகியவை இனி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படலாம். இந்தியாவில் சர்க்கரை தட்டுப்பாடு எதுவும் இல்லை என்றும் விரைவில் சில்லறை விற்பனையில் இதன் விலை குறையும் என்றும் இந்திய சர்க்கரை ஆலைகள் சங்கம் தெரிவித்துள்ளது. வணிகர்களின் ஊக வணிகம் மற்றும் மோசமான வானிலையால் உற்பத்தி குறைந்ததே விலை உயர்வுக்கு காரணம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தங்கள் கோரிக்கைகள் ஏற்கப்படாவிட்டால் வரும் மாதம் 11ஆம் தேதி நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டம் செய்யப்போவதாக வங்கி தொழிலாளர் சங்கங்கள் அறிவித்துள்ளன. வாரத்தில் 5 நாட்கள் பணி, செயல்திறன் சார்ந்த ஊக்கத்தொகை தரும் திட்டத்தில் உள்ள முரண்களை களைவது, ஓய்வூதிய குறைபாடுகளை களைவது உள்ளிட்ட கோரிக்கைகளை அரசிடம் வங்கி தொழிலாளர்களின் சங்கங்கள் ஐக்கிய அமைப்பு வைத்துள்ளது. உலகளாவிய வர்த்தகத்தில் 75 விழுக்காடு பங்களிப்பை பெறும் வகையில் பல்வேறு நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொள்ளும் நோக்கில் இந்தியா செயல்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்திய விண்வெளி ஆய்வுத்துறையில் மத்திய பாஜக அரசு தீவிரமாக தனியார்மய கொள்கையை செயல்படுத்துவதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். தனியார் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை ஊக்குவிக்கிறோம் என்ற பெயரில் 60 ஆண்டு வரலாற்றை கொண்ட இஸ்ரோவின் பலத்தை குறைப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். தனது அமெரிக்க பயணத்திற்கு மத்திய அரசு அனுமதி தரவில்லை என்றும் இது 4 கோடி தெலுங்கானா மக்களுக்கு இழைக்கப்பட்ட அவமதிப்பு என்றும் அம்மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி கூறியுள்ளார். நியூயார்க்கில் மேயர் ஜோரன் மம்தானியை சந்திக்க திட்டமிட்டிருந்ததாகவும் அவர் சமூக விரோத சக்தி அல்ல என்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் என்றும் ரேவந்த் தெரிவித்தார். கரப்பான் ஜனதா கட்சி வரும் 5ஆம் தேதி டெல்லியில் பேரணியை நடத்த உள்ளது. ஜந்தர் மந்தர் போராட்டத்தை வாபஸ் பெறுவதற்காக அரசு தங்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று கூறி இந்த பேரணி நடைபெறவுள்ளது. வினாத்தாள் கசிவால் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டதற்காக தற்கொலை செய்து கொண்ட மாணவர்களின் குடும்பத்தினர் முன்னிலையில் இந்த பேரணி நடைபெறும் என்று கரப்பான் ஜனதா கட்சி அறிவித்துள்ளது. பள்ளி உட்கட்டமைப்பு மற்றும் ஆசிரியர் காலி பணியிடங்கள் குறித்த விவரங்களை கோரி அனைத்து மாநில அரசுகளுக்கும் கரப்பான் ஜனதா கட்சி தலைவர் அபிஜித் தீப்கே கடிதம் எழுதியுள்ளார். நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளின் நிலையை கண்டித்து கரப்பான் ஜனதா கட்சி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறது. ஆந்திராவிற்கும் மேற்கு வங்கத்திற்கும் இடையே 1107 கிலோமீட்டர் தொலைவுக்கு புதிய நெடுஞ்சாலை அமைக்கும் திட்டத்துக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்காக பிரதமர் மோடிக்கும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரிக்கும் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு நன்றி தெரிவித்துள்ளார்.
இடஒதுக்கீடு என்பது அரசமைப்பு சட்டம் வழங்கியுள்ள உரிமை என்றும் அதனை எதிர்ப்பவர்கள் மற்றும் ரத்து செய்ய கோருபவர்கள் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் மத்திய இணையமைச்சர் ராமதாஸ் அத்வாலே வலியுறுத்தியுள்ளார். டெல்லி ஜந்தர் மந்தரில் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டங்கள் மற்றும் சமூக வலைதள பிரச்சாரங்கள் குறித்து பேசிய அவர், இடஒதுக்கீட்டை எதிர்ப்பது அரசமைப்பு சட்டத்தையே எதிர்ப்பதற்கு சமம் என குறிப்பிட்டார். புதுச்சேரியில் மகளிருக்கான மாதாந்திர உதவித்தொகை 2500 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி 16வது சட்டமன்றத்தின் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் உரையுடன் தொடங்கியது. ஆளுநர் தனது உரையில் எம்எல்ஏக்களின் தொகுதி மேம்பாட்டு நிதி 3 கோடி ரூபாயாகவும் மகளிருக்கான மாதாந்திர உதவித்தொகை 2500 ரூபாயாகவும் உயர்த்தப்படுவதாக முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்னிறுத்தி சென்னையில் பேரணி சென்ற மாநகராட்சி தூய்மை பணியாளர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். தொடர் போராட்டம் நடத்தி வரும் தங்களை முதல்வர் நேரில் சந்தித்து பேச வேண்டும் என்று வலியுறுத்தி பாரிமனை பேருந்து நிலையம் இருந்து தலைமைச் செயலகம் நோக்கி பேரணியாக சென்றவர்களை குரலகம் அருகே போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் அங்கு பதற்றமான சூழல் நிலவியது. ஆவின் பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் பால் உற்பத்தியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தனியார் நிறுவனங்கள் லிட்டருக்கு 52 ரூபாய் வரை கொள்முதல் விலை வழங்கும் போது ஆவின் நிர்வாகம் வெறும் 30 ரூபாய் மட்டும் வழங்குவதால் கடுமையான பொருளாதார இழப்பு ஏற்படுவதாக கவலை தெரிவிக்கின்றனர். நியூசிலாந்தில் 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் புதிய மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்படும் என்று பிரதமர் கிறிஸ்டபர் லக்சன் அறிவித்துள்ளார். இதன்படி பயனர்களின் வயதை உறுதி செய்ய தொழில்நுட்ப நடவடிக்கைகளுக்கு சமூக வலைதள நிறுவனங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஏற்கனவே ஆஸ்திரேலியா 16 வயதுக்குட்பட்டோருக்கு சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஈரானின் பொருளாதாரத்தை முற்றாக அளிக்கும் திட்டத்தில் கடைசி கட்டத்தில் நுழைந்திருப்பதாக அமெரிக்க அமைச்சர் ஸ்காட் பெசன் தெரிவித்திருக்கிறார். ஈரான் ராணுவத்தின் வலிமையும் ராணுவ தளவாட ஆலைகளும் ஏறத்தாழ முழுமையும் அளிக்கப்பட்டுவிட்டது என ஸ்காட் பெசன் கூறியுள்ளார். மேலும் ஈரானின் அணு ஆயுத திட்டமும் குழி தோண்டி புதைக்கப்பட்டுவிட்டதாக அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். எந்த எதிரிகளுடனும் எந்த வகை போருக்கும் தாங்கள் தயார் என்று ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியான் தெரிவித்துள்ளார். ஈரான் மக்களை பாதுகாக்க அரசு முழுவீச்சில் நடவடிக்கை எடுக்கும் என்று அதிபர் உறுதியளித்துள்ளார். அமெரிக்காவின் மிரட்டல்கள் ஈரானுக்கு புதிதல்ல என்றும் அவற்றை எப்படி எதிர்கொள்வது என்பது தங்களுக்கு தெரியும் என்றும் அதிபர் பெசஷ்கியான் கூறியுள்ளார். நரா புயல் காரணமாக வடக்கு வியட்நாமில் கனமழை பெய்து பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் 4300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஒருவர் பலியான நிலையில் 55,000 வீடுகளின் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு 10,000 ஹெக்டேர் பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. தைவானின் தெற்கு பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தைவான் மற்றும் கவ்ஷியிங் பகுதியில் கனமழை பெய்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே ஜப்பானை நெருங்கும் சவுடல் புயல் வெள்ளிக்கிழமை தைவானை கடந்து செல்ல வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் எல்னினோ தாக்கம் காரணமாக 7 மாவட்டங்களில் கடும் வறட்சி நிலவுகிறது. இதனால் 25,000க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 81,000 மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதோடு சுமார் 10,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாழாகியிருப்பதாக நீர்வளங்கள் துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். நிலவின் தென்பகுதியில் நீர் மற்றும் வளங்களை ஆய்வு செய்வதற்காக சீனா திட்டமிட்டிருந்த சாங்கி 7 விண்வெளி திட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. முறையான ஆய்வு மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகளை உறுதி செய்யும் நோக்கிலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக சீன விண்வெளி மையம் தெரிவித்துள்ளது. இலங்கை அணிக்கு எதிராக கொழும்புவில் நடைபெறும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்தியா வலுவான நிலையை எட்டியுள்ளது. இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்புக்கு 503 ரன்கள் குவித்திருந்த நிலையில் டிக்ளேர் செய்தது. துருவ் ஜூரேல் சிறப்பாக ஆடி 115 ரன்கள் எடுத்து இறுதி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார். தேவ்தத் படிக்கல் அதிகபட்சமாக 117 ரன்கள் எடுத்த நிலையில் பந்த் 63, சுப்மன் கில் 50 ரன்கள் எடுத்தனர். இலங்கை தரப்பில் அர்ஷிதா பெர்னாண்டோ 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இலங்கை இரண்டாவது நாள் முடிவில் 2 விக்கெட் இழப்பிற்கு 8 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது.
நீலகிரி மாவட்டம் கூடலூரில் 2 விவசாயிகளை கொன்ற புலியை பிடிக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. கனமழை மற்றும் பனிமூட்டம் காரணமாக மயக்க ஊசி செலுத்துவதில் சிக்கல் நீடிப்பதால் புலியை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். இதற்காக கர்நாடகாவிலிருந்து வரவழைக்கப்பட்ட கூண்டுகளுடன் மொத்தம் 11 கூண்டுகளும் 120 தானியங்கி கேமராக்களும் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. நீலகிரி மாவட்டம் உதகை ஏடிசி பகுதியில் மாவட்ட அனைத்து பழங்குடியினர் கூட்டமைப்பு சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வனவிலங்குகள் தாக்குதலால் மனிதர்கள் கொல்லப்படுவதை தடுக்க வேண்டும், நீலகிரி மாவட்டத்தில் புதிதாக அமையவுள்ள சரணாலயங்களை பழங்குடியின கிராம சபைகளின் அனுமதியில்லாமல் தொடங்கக்கூடாது என்பன உள்ளிட்ட 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற போராட்டத்தில் தொடர் இருளர் இன மக்கள் கலந்து கொண்டனர். முக்கியமா இந்த விலங்குகள் போராட்டம் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான சட்ட மசோதாக்கள் அரசமைப்புக்கு எதிரானது என்றும் ஜனநாயகத்தை சீர்குலைக்கும் செயல் என்றும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிடம் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் குற்றஞ்சாட்டியுள்ளார். 5 ஆண்டுகால ஆட்சி காலத்தை குறைப்பது அரசமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை மீறும் செயலாகும் என்றும் இந்த மசோதாவை நிறைவேற்ற அரசுக்கு தேவையான பெரும்பான்மை இல்லை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் சர்க்கரை தட்டுப்பாடு எதுவும் இல்லை என்றும் விரைவில் சில்லறை விற்பனையில் இதன் விலை குறையும் என்றும் இந்திய சர்க்கரை ஆலைகள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. வணிகர்களின் ஊக வணிகம் மற்றும் மோசமான வானிலையால் உற்பத்தி குறைந்ததே விலை உயர்வுக்கு காரணம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 10 லட்சம் டன் கச்சா சர்க்கரை வரிவிலக்கு இறக்குமதிக்கு அரசு அனுமதி அளித்துள்ளதால் விலை குறைய தொடங்கியிருப்பதாக சங்கம் தெரிவித்துள்ளது. தான் ஒருபோதும் அரசியல் துறவரம் மேற்கொள்ளப் போவது இல்லை என திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் முதல்வருமான மம்தா பானர்ஜி அதிரடியாக தெரிவித்துள்ளார். முகநூல் நேரலையில் பேசிய அவர் பாஜகவை வீழ்த்தும் வரை தமது போராட்டம் ஓயாது என்றும் கூறினார். மத்திய அரசின் மக்கள் கணக்கெடுப்பு திட்டம் NRCயை அமல்படுத்துவதற்கான மறைமுக முயற்சி என்றும் அன்னபூர்ணா திட்டத்தின் மூலம் பாஜக அரசு பெண்களை ஏமாற்றி வருவதாகவும் கடுமையாக குற்றம் சாட்டினார். SIR மூலம் லட்சக்கணக்கான உண்மையான வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்ட விவகாரம் குறித்து தேவைப்பட்டால் மீண்டும் உச்சநீதிமன்றத்தை அணுகப் போவதாகவும் மம்தா பானர்ஜி குறிப்பிட்டுள்ளார். எந்த எதிரிகளுடனும் எந்த வகை போருக்கும் தாங்கள் தயார் என ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியான் தெரிவித்துள்ளார். ஈரான் மக்களை பாதுகாக்க அரசு முழுவீச்சில் நடவடிக்கை எடுக்கும் என அதிபர் உறுதியளித்துள்ளார். அமெரிக்காவின் மிரட்டல்கள் ஈரானுக்கு புதிது அல்ல என்றும் அவற்றை எப்படி எதிர்கொள்வது என்பது தங்களுக்கு தெரியும் என்றும் அதிபர் பெஷஷ்கியான் கூறினார். விலைவாசி உயர்வு உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காண தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அதிபர் பெஷஷ்கியான் தெரிவித்தார். இலங்கையில் எல் நினோ தாக்கம் காரணமாக 7 மாவட்டங்களில் கடும் வறட்சி நிலவுகிறது. இதனால் 25,000க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 81,000 மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதோடு சுமார் 10,000 ஏக்கர் விவசாய நிலங்களும் பாழாகியிருப்பதாக நீர் வழங்கல் அமைச்சர் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 72,000க்கும் அதிகமான மக்களுக்கு லாரிகள் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் வனவிலங்குகளுக்கு குடிநீர் வழங்கும் திட்டம் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை அடுத்த காட்டாங்குளத்தூர் SRM பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராயம் சார்பில் டாக்டர் பாரிவேந்தரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. சேவை திருநாளாக கொண்டாடப்பட்ட இந்நிகழ்ச்சியில் மருத்துவ புலம் வழங்கும் மலரை பாரிவேந்தரின் மகள் கீதா சிவகுமார் வெளியிட்டார். அதேபோல வேந்தர் நெறி சிறப்பு இதழை இணைவேந்தர் ரவி பச்சமுத்து வெளியிட டாக்டர் சத்யநாராயணன் பெற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து பாரிவேந்தரின் சிலையை செய்த சிற்பி முருகனுக்கு 1 சவரன் தங்கப்பதக்கம், வேந்தர் கலையகத்தை உருவாக்கிய கணேசனுக்கு 1 சவரன் தங்கப்பதக்கம், பொற்கிளி ஆகியவை வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் பாரிவேந்தரின் மருமகள்கள் பத்மபிரியா ரவி, மணிமங்கை சத்யநாராயணன், பேரன்கள் நிரஞ்சன் சிவகுமார், பாலாஜி சத்யநாராயணன், பேத்தி ஹரிணி ரவி ஆகியோரும் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய பாரிவேந்தர் நல்ல குடும்பம், நல்ல தொழில், நல்ல நோக்கம், சேவை இவை அனைத்தும் இணைந்தால் வாழ்க்கை சொர்க்கம் போன்றதாக மாறும் என்றார். எனக்கு ஒரு நிறைவான வாழ்க்கை எனக்கு கிடைத்திருக்கிறது.
ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டுமானால் ஒன்று குடும்பம் அமைய வேண்டும், அல்லது தொழில் அமைய வேண்டும், அல்லது ரெண்டும் சேர்ந்தாப்புல அமைந்தால் அவருடைய வாழ்க்கை சொர்க்கமான ஒரு வாழ்க்கை. நிச்சயமாக அவன் நன்றாக வாழ்ந்திருக்கிறான். அவன் வாழ்ந்ததில் அர்த்தம் இருக்கிறது என்று பொருள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இந்திய ஜனநாயக கட்சி தொடரும் என அக்கட்சி நிறுவனர் பாரிவேந்தர் அறிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் உள்ள SRM பல்கலைக்கழக வளாகத்தில் ஐஜேகே சார்பில் டாக்டர் பாரிவேந்தரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் பாஜகவுடனான நட்பும் தோழமையும் தொடரும் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் 15 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் பேசிய கொள்கைகளை இப்போது பேசி சிலர் வெற்றி பெற்று விட்டதாக கூறினார். எல்லா கட்சிகளுமே வளர்ந்த கட்சிகள், பெரிய கட்சிகள், நாடாண்ட கட்சிகள் எல்லாம் கூட என்ன சொல்றாங்க, இப்போ குடும்பாட்சி போகணும், ஊரில் ஒழியணும். இதைத்தானே நாம் 15 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம். கட்சியுடைய ஆரம்பமே கொள்கை அதாக தானே வச்சிருந்தோம், அந்த மாதிரி வச்சிருந்தோம். அதனால நாம் சொன்னதைத்தான் இப்பொழுது பெரிய கட்சிகளும் மற்ற கட்சிகளும் செய்கிறார்கள், சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலமாக வெற்றியும் பெற்று விட்டார்கள். ஆனால் அதே நேரத்தில் இந்த வெற்றியை அவரால் தான் முடியுமா? வெற்றி என்பது யாருக்கோ ஒரு வார்த்தை, எவருக்கும் சொந்தமானது அல்ல, உங்களுக்கு உரித்தானதுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஐஜேகே வேட்பாளர்கள் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு வருவார்கள் என எதிர்பார்த்ததாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் உள்ள SRM கல்லூரியில் நடைபெற்ற பாரிவேந்தர் பிறந்தநாள் விழாவில் உரையாற்றிய அவர், இடையில் வந்தவர்களால் ஐஜேகே வேட்பாளர்கள் சட்டமன்றம் செல்லும் கனவு நிறைவேறவில்லை என வருத்தம் தெரிவித்தார். கடுமையான உழைப்பு, நிச்சயமாக வெற்றி பெற்று சட்டமன்றத்திலே இந்திய ஜனநாயக கட்சியுடைய பிரதிநிதி வருவார் என்று நானும் எதிர்பார்த்தேன். ஆனால் இடையிலே வந்தவர்கள் நம்முடைய வெற்றியை தடுக்கப்பட்டு விட்டது. ஆட்சியாளர்களை தேர்வு செய்யும் பொறுப்பு இளைஞர்கள் கையில் உள்ளதாக எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். பாரிவேந்தர் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இளைஞர்கள் சரியா தவறா என சுயமாக சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். தேர்தலின் போது உங்கள் ஆட்சியாளர் யார் என்பதை முடிவு செய்யும் மிகப்பெரிய பொறுப்பு உங்கள் முன் உள்ளது. உங்களுக்கு நீங்கள் செய்வது சரியா தவறா என்று முடிவெடுங்கள். அதுதான் சரியான முடிவாகும். எனவே ஒவ்வொரு முறையும் வாக்களிக்கும் முன் சிந்தித்து வாக்களிங்கள் என்று உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். SRM குழும தலைவர் டாக்டர் பாரிவேந்தரின் பிறந்த நாளையொட்டி சென்னை காட்டாங்குளத்தூரில் உள்ள SRM பல்கலைக்கழக வளாகத்தில் புதிய விடுதி திறக்கப்பட்டது. புதிய பிரம்மாண்ட விடுதியை வளசரவாக்கத்தில் உள்ள தமது இல்லத்திலிருந்து காணொலி காட்சி மூலம் ஈஸ்வரி பாரிவேந்தர் திறந்து வைத்தார். சுமார் 8,72,000 சதுர அடியில் 21 தளங்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள இந்த புதிய விடுதிக்கு ஈஸ்வரி பாரிவேந்தரின் தாயார் ராஜம்மாள் செங்கமலை பெயர் சூட்டப்பட்டுள்ளது. முன்னதாக பாரிவேந்தர் தனது பிறந்த நாளை மனைவி ஈஸ்வரியுடன் கேக் வெட்டி கொண்டாடினார். பதினாறாவது ஆண்டில் காலெடுத்து வைத்துள்ள புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மக்களுக்கு சேவை செய்வதில் மேலும் ஒரு மைல்கல்லை எட்டியதற்காக புதிய தலைமுறையை வாழ்த்துவதாக ராகுல் காந்தி கூறியுள்ளார். தமிழ் ஊடக உலகில் புதிய தலைமுறை நம்பகமான குரல் என்றும் பாகுபாடற்ற பொறுப்புணர்வுடன் செய்திகளை அது வழங்கி வருவதாகவும் ராகுல் பாராட்டியுள்ளார். வருங்காலத்திலும் புதிய தலைமுறையின் வெற்றி பயணம் தொடர வாழ்த்துவதாக தனது அறிக்கையில் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். முல்லை பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. இதனால் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 919 கன அடியாக அதிகரித்துள்ளதால் தமிழக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெறுவதால் இன்று முதல் செப்டம்பர் 6ஆம் தேதி வரை இரவு நேர மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தண்டவாள பகுதியில் இரும்பு நடை மேம்பாலம் அமைக்கும் பணி நடப்பதால் இரவு 11:15 மணி முதல் அதிகாலை 4:15 மணி வரை இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை கடற்கரையிலிருந்து இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் இயக்கப்படும் சில ரயில்களும்
செங்கல்பட்டு மற்றும் தாம்பரத்திலிருந்து இயக்கப்படும் ரயில்களும் கடற்கரை தாம்பரம் இடையே பகுதி நேரமாக ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது.